ஒரு பெயருக்காக ஒரு உயிர் தமிழ்நாடு பிறந்த கதை. 1950, 60கள். தமிழ் பேசும் மக்களின் நிலம். ஆனால் அந்த நிலத்தின் பெயர் மட்டும் மெட்ராஸ் மாநிலம். அந்த பெயர் தமிழ் மக்களின் அடையாளத்தைக் காட்டவில்லை, மொழியைச் சொல்லவில்லை, வரலாற்றைச் சொல்லவில்லை. சங்கரலிங்கனார் தனி மனிதன், பெரும் போராட்டம். மதுரை அருகே வாழ்ந்த ஒரு எளிய மனிதர் சங்கரலிங்கனார். அரசியல்வாதி அல்ல. அதிகாரம் இல்லை, பணம் இல்லை. ஆனால் தமிழ் மீது அசைக்க முடியாத காதல் இருந்தது. என் மாநிலத்தின் பெயர் என் மொழியின் பெயராக இருக்க வேண்டும். 1956ஆம் ஆண்டு அவர் தொடங்கினார் உண்ணாவிரதப் போராட்டத்தை. 1 நாள், 2 நாள், 10 நாள், 50 நாள், மொத்தம் 76 நாட்கள். உடல் மெலிந்தது, உயிர் சோர்ந்தது. ஆனால் கோரிக்கை மட்டும் மாறவில்லை. மெட்ராஸ் மாநிலம் வேண்டாம், தமிழ்நாடு வேண்டும். மத்திய அரசிடமிருந்து ஒரு கடிதம் கூட இல்லை, ஒரு பதில் கூட இல்லை. இறுதியில் ஒரு மாநிலத்தின் பெயருக்காக ஒரு மனிதன் உயிர் துறந்தான். அந்த மரணம் ஒரு சத்தமில்லாத கத்தல். 10 ஆண்டுகள் கழித்து காலம் நகர்ந்தது, ஆட்சி மாறியது. தமிழக முதல்வராக வந்தவர் சி. ந. அண்ணாதுரை. அவர் மறக்கவில்லை அந்த உண்ணாவிரதத்தையும் அந்த உயிரையும். பாராளுமன்றத்தில் அண்ணாவின் குரல். அண்ணா முதன்முறையாக இந்திய பாராளுமன்றம் சென்றார். அவர் எழுந்தார். அமைதியான குரல், ஆனால் வலிமையான சொற்கள். மக்களின் விருப்பத்தை மதித்து மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றித் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சபையில் சலசலப்பு. ஒரு எம்பி எழுந்து கேட்டார், இப்போ பெயர் மாற்றினா நீங்க என்ன சாதிக்கப் போறீங்க? சபை சிரிப்பில் மூழ்கியது. கிண்டல், அலட்சியம். அண்ணாவின் பதிலடி வரலாற்றுப் பேச்சு. அண்ணா சிரித்தார். அடுத்த நொடி கேட்டார், அப்போ சொல்லுங்க, சென்ட்ரல் அசெம்பிளி ன்னு இருந்ததை ஏன் பார்லிமெண்ட் ன்னு மாற்றினீங்க? ஒரு நொடியில் முழு சபையும் அமைதியாகியது. யாருக்கும் பதில் இல்லை. அண்ணா தொடர்ந்தார், பெயர் என்பது வெறும் எழுத்து அல்ல, அது அடையாளம், அது மரியாதை, அது மக்களின் மனசு. முடிவு தமிழ்நாடு. அந்த வாதம் வென்றது. அந்த உயிர் வீணாகவில்லை. 1969ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு. ஒரு பெயர் மாற்றம் மட்டும் அல்ல, ஒரு இனத்தின் மரியாதை மீட்பு. இறுதி வரி. தமிழ்நாடு ஒரு அரசியல் முடிவு அல்ல, அது சங்கரலிங்கனாரின் உயிர். அண்ணாவின் வார்த்தை, மக்களின் ஆசை.